வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எங்களோட கிச்சன் டூர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் மாடுலர் கிச்சன் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தீங்க. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து சாட்டர்டே லீவு. அதனால சரி நம்ம வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய கிச்சன் டூர் தான் முழுக்க பார்க்க போகிறீங்க. ஸோ எங்களோட கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமலிஸ்ட் கிச்சன் தான். என்ன கிச்சனுக்கு தேவைப்படுறோமோ யூஸ் பண்ணுறோமோ அந்த பொருட்கள் மட்டும்தான் எங்கள் கிச்சனில் இருக்கும். நிறையா பொருட்கள் இருக்காது. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 4 பேருக்கு இந்த பொருட்கள் போதுமானதாக இருக்கும். தேவை அப்படின்னா மட்டும்தான் வாங்குவோம். பரனில் கிச்சன் பொருட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒய்ஃப் கொண்டு வந்த பொருட்கள் மட்டும்தான் கொஞ்சம் இருக்கும். மோஸ்ட்லி வேறு எதுவுமே இருக்காது. வாங்க போயிடலாம். ஸோ கிச்சன் இது தான். எங்கள் வீட்டில் டோர் போட்டிருப்போம் கிச்சனுக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி போனால் இதுதான் எங்களுடைய ஒரு குட்டி அழகான நான் மாடுலர் கிச்சன். ஸோ ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஏரியாவாக பார்க்கலாம். ஸோ எப்போதுமே எங்கள் கிச்சன் இப்படி தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஸோ ஒய்ஃப் வந்து சமைக்க தொடச்சி வச்சுருவாங்க, முடிக்க பாத்திரத்தை விளக்கி வச்சுருவாங்க. ஸோ கிச்சனோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மர டேபிள் போட்டிருப்போம். இந்த மர டேபிளில் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சியும் ஒரு கிரைண்டரும் இருக்கும். ப்ரீத்தி மிக்சி தான், அல்ட்ரா கிரைண்டர். ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்லாபு கட்டணும். ஆனால் கிச்சன் டாப் அந்த ஸ்லாப் வந்து போடலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய டேபிளில் போட்டு வச்சுருக்கோம். இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஜென்ரேஷனாக வருது. எங்கள் அப்பாவோட தாத்தா யூஸ் பண்ண டேபிள். ஸோ அதிலேருந்தே இந்த டேபிளை நாங்கள் வச்சுருக்கோம். அது மாதிரி 2-3 பொருட்கள் இந்த கிச்சனில் இருக்குது. அதை உடனே காமிக்கிறேன். ரொம்ப பழைய டேபிள் தான். அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து கவுண்டர் டாப் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு க்ரீன் கலர் கிரைனைட் இதை தான் வந்து போட்டிருப்போம். அதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்திங்கன்னா செவுத்தில் ஓட்டுற ஸ்டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கெட் கலரில் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு பட்டர்ஃப்ளை எலக்ட்ரிக் அடுப்பு இருக்கும். அதுக்கப்புறம் 3 பர்னர் விடியம் கேஸ் ஸ்டவ் இது தான். ஸோ கிச்சன் டாப்பில் எப்போதுமே கவுண்டர் டாப்பில் இந்த 2 பொருள் மட்டும்தான் இருக்கும். வேறு எதுவுமே இந்த சைடு டம்ப் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ தான் சமைக்கிறப்ப இறக்கி வைக்க ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் ஒரு ஸ்பூன் ஜார் இருக்கும். இது ஆல்ரெடி டிமார்ட் ஷாப்பிங் விளாகில் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய 2 கத்தி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கத்தி, லைட்டரு, அதுக்கப்புறம் அந்த மாவை அரைக்கிறப்ப கிண்டுறதுக்கு தேவையான அந்த மிக்சியில் உள்ள கொடுத்துருக்க ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன், பிளாஸ்டிக் ஸ்பூன் மாதிரி இருக்கும் அது. அப்புறம் குட்டி ஸ்பூன் தேவைப்படுறதுக்கு ஒரு 3 ஸ்பூனோ 4 ஸ்பூனோ வச்சுருப்போம். ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூனும் ஒரு இந்த ஃபோர்க்கும் இருக்கும். அப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும். அந்த குக்கர் ஸ்க்ரூவெல்லாம் லூஸ் ஆச்சுன்னா அப்பப்போ டைட் பண்ணிக்கிறதுக்காக எப்போதுமே கிச்சனுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் இந்த ரொட்டேட்டிங் கப்பில் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு, வெசல் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு. இது இப்போ நம்ம ரீசெண்டாக வாங்கினோம். நீங்கள் ஷாப்பிங் மாலில் பார்த்துருப்பீங்க. மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய தட்டு, லாஸ்ட்டாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய கரண்டி, ஒரு பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு கரண்டி, அதுக்கப்புறம் ஒரு வறுக்கிறதுக்கான கரண்டி, அதுக்கப்புறம் தோசை திருப்பி இந்த மாதிரி கரண்டிலாம் இருக்கும். கப்ஸு, பசங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கப்பு. எங்களுடைய டம்ளர் வந்து அந்த கீழ் ஸ்டாண்டில் வரும். பட் கழுவி உள்ள அந்த பாத்திரக்குடியில் வச்சுருக்கிறோம், எடுத்து வைக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய ஸ்பூன் இருக்கும். ஒரு குட்டி குழம்பு கரண்டி இருக்கும். அதுக்கப்புறம் அப்பில் இருக்கக்கூடிய இடுக்கி. ஸோ இதெல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்டியும் ஒரு அந்த இலை மாதிரி இருக்கக்கூடிய கரண்டி, இந்த 2 கரண்டியும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திருச்சியில் இருக்கிறப்ப ஒரு 30 ரூபாய்க்கு இந்த வார சந்தையில் வாங்கினோம். ஸோ எனக்கு வந்து நான் குக் பண்ணேன் அப்படின்னா இது 2 தான் எடுப்பேன். பொதுவாக ஒய்ஃப்கிட்ட சொல்லிப்பேன், இதை நான் குக் பண்ணுறப்ப மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இல்லை ஏன் நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க, நானும் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எடுத்து போட்டு குக் பண்ணிப்போம். பட் ஆனால் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் 2. ஸோ அதனால் எப்போதுமே இது இருக்கும். நான் குக் பண்ணால் அதை யூஸ் பண்ணுவேன். இப்போ அவங்களும் அதே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 30 ரூபீஸ்க்கு சீப்பானு பாருங்கள். அப்புறம் குட்டி கிண்ணங்கள், அதாவது சட்னி ஊற்றி வைக்கிறதுக்கு மற்றதுக்கெல்லாம். அப்புறம் ஒரு 2 சொம்பு இருக்கும். ஒரு தூக்குவாளி, அது வந்து அடுத்த ஷெல்ஃபில் இருக்கும். இந்த சொம்பு வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் பாட்டிலில் இப்போ தண்ணி பிடிச்சி வச்சு கொடுத்தாலும் சொம்பில் தண்ணி குடிக்கிற ஒரு இதே இருக்கும். அது மாதிரி உரம் ஊற்றுறதுக்கும் சொம்பு வேணும். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பிளேட்டு, தொட்டுக்க தட்டு, அந்த மாதிரி சைட் டிஷ் வச்சுக்கிறதுக்காக ஒரு 4-5 தட்டு இருக்கும். அப்புறம் பசங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு குட்டி பவுல்ஸ், ஒரு 3 பவுல் இருக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்கும். பக்கத்தில் ஒரு கருப்பு ஸ்டாண்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு, தூளுப்பு,
காப்பித்தூள், ஜீனி இது வந்து மேலே வச்சுருப்போம். கீழே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், அதாவது இப்போ தோசை ஊற்றுறதுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு சின்ன பாட்டில் ஊற்றி வச்சுருப்போம். பக்கத்தில் இட்லி பொடி, தோசை துணி இது இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஷெல்ஃப்னு சொல்ல முடியாத ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் டப்பு வச்சுருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் எல்லாமே இருக்கும். உளுந்து பாக்கெட்டு இப்போ ஒரு பாக்கெட் கொட்டியிருக்கோன்னா மிச்சம் ஒரு பாக்கெட் அங்கே இருக்கும். ரவை, உளுந்து, சோம்பு, சீரகம் இது எல்லாமே எக்ஸஸ்லாம் அதில் இருக்கும். அப்புறம் பூண்டு கூட கீழே வச்சுருப்போம். அது பக்கத்தில் இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி அடுத்தடுத்து வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வெல்லம் இடிக்கிற கல். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட 3 தலைமுறைக்கு மேலே வருது. எங்கள் பாட்டியோட அம்மா கொடுத்ததான் அதை எங்கள் பாட்டிக்கு கொடுத்து, பாட்டி எங்கள் அம்மா கொடுத்து, எங்கள் அம்மா என் ஒய்ஃபுக்கு கொடுத்த கல். அது பாருங்கள் சூப்பராக இருக்குது. அப்புறம் அடுத்ததில் வந்து ஒரு சிலிண்டர் வச்சுருப்போம். சிலிண்டருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அட்டை போட்டு அந்த கரை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் குக்கரு, அதுக்கப்புறம் இருப்புச்சட்டி. அது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு, வெஜ்ஜுக்குன்னு தனியாக 2 பெருசு 2 சின்னது இருக்கும். ஒன்று சின்னதாக யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று யூஸ் பண்ண மாட்டோம். அது ஜஸ்ட்டு ஏதாவது அப்பளம் பொரிச்சு வைக்கிறதுக்கு. அப்புறம் பாத்திரம், இது வந்து சூப்பு கடையல் பண்ணுறதுக்கு, மத்து வச்சு கடையிறதுக்கெலாம் இந்த பாத்திரம். அது 2 சுடுதண்ணி பாத்திரம், இது சாப்பாடு வடிக்கிற பாத்திரம். ஸோ இது ரெண்டுமே அந்த 2 பாத்திரம் சுடுதண்ணி போடுறதுக்கு தனியாக வச்சுருப்போம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வளர்க்குற இடம் கொஞ்சம் உப்பு கரையாக தான் இருக்கும். எங்கள் ஏரியாலாம் உப்பு தண்ணிங்கிறதுனால அப்பப்போ வாஷ் பண்ணணும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பைப்பு இருக்கும். இதுதான் கிச்சன் பைப்பு. அதுக்கு பக்கத்தில் கீழே வந்து பார்த்திங்கன்னா அருவாமனையும் தேங்காய் திருவியும் இருக்கும். பொதுவாக இந்த அருகாமனை எங்கள் அம்மா யூஸ் பண்ணது இந்த மாதிரி எப்போயாவது வந்து சிக்கன் கட் பண்ணுறதுக்கு, நான்வெஜ்ஜுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். காய்கறி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வச்சு யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 தோசைக்கல் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெரிய தோசைக்கல். இது இப்போ நாங்கள் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இந்த தோசைக்கல்லும் கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் ஒரு 3 ஜெனரேஷன் 4 ஜெனரேஷனாக இருக்குது. எங்கள் பாட்டி யூஸ் பண்ண கல் அதே மாதிரி தான் எங்கள் அம்மா கொடுத்து, எங்கள் அம்மா என் ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க. இது இரும்புக்கல். ஸோ 2 தோசைக்கல்லுமே இங்கே வச்சுருப்போம். இது வந்து பாத்திரம் வடிக்கிற ஸ்டாண்டுன்னாங்க. பட் ஆனால் நாங்கள் அதை வாங்கி தோசைக்கல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறோம். இதுவும் நீங்கள் ஷாப்பிங் விளாகில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது தோசைக்கல் வைக்கக்கூடிய இடமா இதெல்லாம் போட்டு வச்சாச்சு. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட் இருக்கும். ஜஸ்ட்டு கிச்சன் சமைக்கிறப்ப நான் பசங்கள்லாம் இங்கே உட்காந்துக்கிட்டு ஒய்ஃபோட பேசிக்கிட்டு இருப்போம். இது நல்லா கட்டியிருக்கிறாரு. ஸோ இதில் மிக்ஸி கிரைண்டர் வைக்கலான்னு பார்த்தா அங்கே ப்ளக் பாயிண்ட் இல்லை. அதுக்கப்புறம் மேலே உள்ள ஷெல்ஃபை ஒரு ஓவரையும் காமிச்சிட்றேன் இதுக்கு மேலே. ஸோ ஒன்றையாக பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் போட்டு வைக்கிறது. மிளகாத்தூள், மல்லித்தூள், உளுந்து, சோம்பு, சீரகம், மஞ்சத்தூள் எல்லாமே குட்டி குட்டி இதாக இருக்கும். ஸோ மேலே உள்ளதில் வந்து மொத்தமாக இதில் பார்த்திங்கன்னா உளுந்து ஃபுல்லாக கொட்டி வச்சுன்னு பிரித்து கொட்டணும். அதுக்கப்புறம் கேப்பம் மாவு, அதுக்கப்புறம் இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள் அரைச்சது. ஸோ இதில் மொத்தமாக வச்சுருப்பது கிட்டத்தட்ட 1 கிலோ பிடிக்கும். அதுக்கப்புறம் இதில் குட்டி ஜாரில் அப்பப்போ மாற்றிப்போம். மசால் பொடியெல்லாம் மொத்தமாக இருக்கிறது மேலே வச்சுருவோம். அப்புறம் நிலக்கடலை, அதுக்கப்புறம் அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த சக்தி மசாலா பாக்கெட்ஸ், சிக்கன் மசாலா அதெல்லாமே அதில் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுப்போம். சோம்பு, சீரகம்லாம் இருப்போம். ஸோ இது இன்னும் நிறைய கொட்ட வேண்டியது இருக்குது. அது எல்லாமே வரிசையாக இந்த குட்டி ஜாரில் போட்டு அடுத்தடுத்து வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சாப்பர். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காய்கறி வெட்டுறதுக்கு, சிப்ஸு, வாழைக்காய் பஜ்ஜி சீவுறதுக்கு, நறுக்கிறதுக்கு நல்ல சைஸில் இருக்குது. தனியாக ஒரு நாள் வீடியோ போடுறேன். அப்புறம் என்னுடைய கப்பு. இதுக்கப்புறம் ஒரு குட்டி 2 டப்பாவில் ஏலக்காய் ஒரு இதில் இருக்குது. இது வந்து சோம்பு சீரக பொடி. அதுக்கப்புறம் வந்து சோம்பு சீரகம் மிளகு பொடி அந்த வயலட் கலர் இதில் இருக்கும். இது வந்து ஏலக்காய். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கினது 2. அப்புறம் பெருங்காயம் இருக்கும். இது வந்து 2 பாக்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி இலை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அப்பளம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இது புளி, அப்புறம் வரமிளகா பாக்ஸு, இது துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் இதில் பெரிய 1 லிட்டர் எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, இதில் ஊற்றி வச்சுப்போம். ஸோ இது இதிலேருந்து குட்டி பாத்திரத்துக்கு மாற்றிப்போம். இதுக்கு மேலே உள்ளது அடுக்கில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ராப்பர் இருக்கும், பீலர் இருக்கும். இந்த பீலர் 2 வச்சுருப்போம். ஒன்று இங்கே வச்சுருப்போம், ஒன்று புதுசு இருக்குது. மிக்ஸி ஜாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பனியாரம் ஊற்றுற குழி. ஸோ இது வந்து நான்ஸ்டிக்கில் ஃப்ளாட் பாட்டமில் வாங்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் அதுக்கான அது எடுக்கக்கூடிய அந்த இந்த குத்தி பனியாரத்தை குத்தி எடுக்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்பூன் மாதிரி இருக்கும். அது பக்கத்தில் இது வந்து மாவு அரைச்சி இதில் தான் கரைப்பாங்க. இட்லி பாத்திரம், குட்டி குக்கர், இது பார்த்துருப்பீங்க வீடியோவில். அதுக்கப்புறம் ஸ்வீட் செய்யறதுக்கூடிய ஒரு நான்ஸ்டிக் பாத்திரமும் இது வந்து ஆப்போசிட்டையும் இருக்கும். இது வந்து ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் வந்து அதிகமான அரிசி போட்டு சமைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம். அப்புறம் ஒரு முட்டை வாங்கக்கூடிய
பாக்ஸு. இதுக்கப்புறம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா டம்ளர்ஸு, அதுக்கப்புறம் ஸ்குவீசர், லெமன் ஸ்குவீசர் இருக்கும். இது வந்து காய்கறி மட்டன் வடிகட்டுறது, அப்புறம் சப்பாத்திக்கு பசைகிற ஒரு சின்ன அன்ன பாத்திரம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய ரவை அதெல்லாமே இருக்கும். யூஸ் பண்ணதை பாக்கெட் போட்டு வச்சுருப்போம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தாம்பலம், அப்புறம் முறுக்கு புளியிற உலக்கு, அப்புறம் அங்கே ஒரு 100 ஸ்ட்ரைனர் இருக்கும். ஸோ இதை மட்டும் மேலே எப்போயாவது எடுக்கணும், அதை மேலே வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் எங்களுடைய கிச்சன். எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். மேலே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கும். அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளேயும் ஃபேன் இருக்குது. கிச்சன் எதுவும் மாப் போட்டால் காயறதுக்காக ஒரு ஃபேன் போட்டோம். பாயிண்ட் இருந்துச்சு, அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களுடைய கிச்சன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் கிச்சன் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.